ஹாய் வியூவர்ஸ், நியூமராலஜி பேஸ்டில் பிபிஎலோட எல்லா மேட்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிபிஎலோட 33வது மேட்ச். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிட்னி தண்டரும் பெர்த் ஸ்கார்சஸும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பண்ணுறாங்க. இந்த மேட்ச் வந்து ஜனவரி 13 திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். 13 வந்து பார்த்தோம்னா 4-5 காம்பினேஷன், அதாவது ராகுவும் புதனும் சேர்ந்த காம்பினேஷன். ஸோ ராகுவும் புதனும் சேர்ந்தால் யாருக்கெல்லாம் அது நல்லா இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா புதனை சேர்ந்தவங்க, சூரியனை சேர்ந்தவங்க, சுக்கிரனை சேர்ந்தவங்க, சனியை சேர்ந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். ராகு கேது சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸாக வந்து இருக்கும், ஆவரேஜாக வந்து இருக்கும். அதுபடி நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கல. ஃபஸ்ட்டு வந்து சிட்னி தண்டரில் வந்து பார்த்தோம்னா கோன்ஸ்டாஸ் அவர் பார்த்தீங்கன்னா 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அடுத்து மேத்யூ கில்ஸ் அவர் வந்து ஒரு 20+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அடுத்து ஒலிவர் டேவிஸஸ் அவர் பார்த்தீங்கன்னா 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து சாம் பில்லிங்ஸ் அவரும் 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து கிறிஸ் கிரீன் அவர் பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து டேனியல் கிறிஸ்டின் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஜி கார்டூன் அவர் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுக்கிறது வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து டாம் ஆண்ட்ரூஸ் 1 விக்கெட் எடுக்கலாம், எடுக்காமலே வந்து போகலாம். அடுத்து வந்து வெஸ் சாகர் 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறது வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து முகமது ஹஸ்னைன் 1-2 விக்கெட் எடுக்கிறது வந்து சான்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்கார்சஸில் வந்து பார்த்தோம்னா ஃபின் ஆலன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ஃபேனிங் அவர் வந்து ஒரு 20+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அடுத்து ஆரோன் ஹார்டி ஒரு 20 ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து வந்து கூப்பர் கன்னோலி 1 விக்கெட் எடுப்பார், பேட்டிங் வரப்போ ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து வந்து ஆஸ்டன் டர்னர் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து இருக்கும். அடுத்து நிக் ஹோப்சன் ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து ஆஸ்டன் ஆகர் 3+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. பேட்டிங் வந்து இயர்லியாக வந்து வந்தாங்கன்னா ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ஸ்போர்ட்ஸ் 1-2 விக்கெட் எடுக்கிறது வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ஜெய் ரிச்சர்சன் அவரும் 1-2 விக்கெட் எடுக்கிறது வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து வந்து ஆண்ட்ரூ டை 1 விக்கெட் எடுக்க வந்து வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜேசன் வெண்டராப் அவரும் வந்து 1 விக்கெட் எடுக்கிறது வந்து சான்ஸ் வந்து இருக்குது. இப்போது 2 டீமில் சேர்த்து யார் யாருக்கு எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் வந்து ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் டேவிட் வார்னர், ஒலிவர் டேவிஸஸ், சாம் பில்லிங்ஸ், கிறிஸ் கிரீன், வெஸ் சாகர், முகமது ஹஸ்னைன், ஃபின் ஆலன், கூப்பர் கன்னோலி, ஆஸ்டன் ஆகர், ஸ்போர்ட்ஸ், ஜெய் ரிச்சர்சன், ஆண்ட்ரூ டை இவங்களாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் ஒலிவர் டேவிஸஸ், வெஸ் சாகர், ஆஸ்டன் ஆகர் இவங்க 3 பேரும் கேப்டன் வைஸ் கேப்டனை மாற்றி போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.